வெல்கம் டு விதை டிஎன்பிசி அகாடமி. ஸோ நம்ம இன்றைக்கி பார்த்தோம்னா டெஸ்ட் நம்பர் 5க்கான ஆப்டிடியூட் சொல்யூஷன் பார்க்க போகிறோம். சரிங்களா? ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 113. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, குமார் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா 52,000 வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கியிருக்காரு. ஸோ 4 இயர்ஸ்க்கு அவர் கடன் வாங்கியிருக்காரு. அவர் வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் 79,040 rupees அப்படிங்கிறத வந்துட்டு பார்த்தீங்கன்னா ரீபே பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அவர் எந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா கடன் வாங்கியிருக்காரு அப்படிங்கிறத பார்ப்போம். ஸோ உங்களுக்கு கிவன் டேட்டா அப்படின்னு பார்த்தீங்கன்னா பி வந்துட்டு பிரின்சிபல் 52,000. ஸோ அதுக்கடுத்து என் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 4 years. ஸோ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ 79,040 rupees அப்படிங்கிறது. ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா என்ன அப்படின்னா PNR டிவைடட் பை 100. ஸோ இதில் பாருங்கள், நமக்கு P இருக்குது, N இருக்குது. ஸோ R தான் ஃபைன் பண்ண சொல்லியிருக்காங்க. நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டும் தெரியாது. அப்போது 2 அன்னோன் நம்பர் வச்சுட்டு வந்து பார்த்திங்கன்னா நம்மளால் வந்துட்டு ஃபைன் பண்ண முடியாது. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்க வேறு மெத்தட் இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிரும். ஸோ அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு 79,040 rupees அப்படிங்கிறதுலேருந்து 52,000 அப்படிங்கிறது நீங்கள் மைனஸ் பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஆன்சர் என்னவா கிடைக்கும், 27,040 rupees அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா இப்போ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ 27,040 rupees அப்படிங்கிறது. ஸோ பியோட வேல்யூ என்ன, 52,000 இன்ட்டு என்ஆர் 4, ஆர் நமக்கு தெரியாது, இன்ட்டு 100. சரியா? ஸோ இந்த ஆரை வச்சுட்டு மீதியெலாம் நமக்கு ஈக்குவலுக்கு அந்த பக்கம் கொண்டு போகலாம். ஸோ ஓகே. ஸோ இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணீங்க அப்படின்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும், 13% அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஸோ ஆரோட வேல்யூ 13%. உங்களுக்கு ஆப்ஷன் பி. ஸோ நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 121. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ ஒரு சர்டைன் பிரின்சிபல் மேலே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 9% வந்து பார்த்திங்கன்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 5 வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 4,016 rupees 0.25 பைசா. ஸோ அப்படிங்கிறது சொல்லியிருக்காங்க. அப்படிங்கிறப்போ அந்த பிரின்சிபலோட வேல்யூ என்ன அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ நமக்கு ஃபார்முலா என்ன, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு PNR டிவைடட் பை 100. ஸோ அப்போ நமக்கு இதில் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியுது, P நம்மளோட வேல்யூ நமக்கு என்னென்னு தெரியாது, N எவ்வளோ கொடுத்துருக்காங்க நமக்கு 5 years. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 9% ஈக்குவல் டு 100. சரிங்களா? ஸோ நம்ம பிரின்சிபல் கண்டுபிடிக்கணும். ஸோ பிரின்சிபல் ஈக்குவலுக்கு இருந்தாலும் வச்சுட்டு நம்ம என்ன பண்ணலாம், 4016.25 இன்ட்டு 100 டிவைடட் பை 5 இன்ட்டு 9. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 401625 டிவைடட் பை 5 இன்ட்டு 9. ஸோ உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது 8925 அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக கிடைக்கும். ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் ஏ 8925. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 125. என்ன சொல்லியிருக்காங்க, தாமஸ் அப்படிங்கிற ஒரு பர்சன் 13,900 ரூபாயை வந்து பார்த்திங்கன்னா 2 வேறு ஸ்கீமில் வந்து அப்ளை பண்ணுறாரு. ஸோ ஒரு ஸ்கீமில் 14% இன்ட்ரெஸ்ட்டும் ஒரு ஸ்கீமில் 11% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்குறாங்க. ஸோ அப்போ ஆஃப்டர் 2 years கழித்து அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 3,508 ரூபா கிடைக்குது. அப்படிங்கிறப்போ அவர் பியில் இன்வெஸ்ட் பண்ண ரேட் மட்டும் எவ்வளோ அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ எப்பயும் போல் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கான ஃபார்முலா எடுத்துக்கலாம், PNR டிவைடட் பை 100 அப்படின்ட்டு. ஓகேயா? ஸோ இதில் இவர் சொல்கிற டோட்டல் அமௌண்ட் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ, நமக்கு வந்துட்டு 13,900 ரூபா டோட்டல் அமௌண்ட்டு இன்வெஸ்ட் பண்ண போகிறது. இதில் பியூவில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் மட்டும் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்ன்னு எடுத்துப்போம். அப்போது ஏல எவ்வளோ அமௌண்ட் போட்டிருப்பாருன்னு பார்த்தீங்கன்னா டோட்டல் அமௌண்ட்டில் இருந்து நமக்கு பியில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட் கிடைச்சா ஏவோட அமௌண்ட் கிடச்சிருமா. அப்போது 13,900 மைனஸ் எக்ஸ் அப்படின்னு சொல்லி நம்ம மென்ஷன் பண்ணலாம். இப்போது நமக்கு 2 ஸ்கீமாக பிடிச்சிருக்காங்க. ஓகேவா? அப்போது P1 NR டிவைடட் பை 100 ப்ளஸ் P2
NR is equal to 3508ன்னு சொல்லலாமா? அதாவது நமக்கு 2 பிரின்சிபல் 2 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இவர் வந்து இன்வெஸ்ட் பண்ணியிருக்காரு. ஸோ இன்வெஸ்ட் பண்ணி தான் நமக்கு என்ன கிடைக்கிது, டோட்டல் தனி வட்டிங்கிறது 3508ன்னு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ ஸோ ஃபார்முலாவில் அப்ளை பண்ணுங்கள். ஸோ ஏவோட அதாவது பிளான் ஏல போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் எவ்வளோ, 13,900 மைனஸ் எக்ஸ் இன்ட்டு எத்தனை வருஷத்துக்கு, 2 வருஷத்துக்கு. ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன, 14 டிவைடட் பை 100 ப்ளஸ் இங்கே பியில் இன்வெஸ்ட் பண்ண அமௌண்ட்டு நமக்கு எக்ஸு 2 இயர்ஸ்க்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 11%. ஸோ நமக்கு 100 இஸ் ஈக்குவல் டு 3508 அப்படின்னு சொல்லலாம். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ இப்போது நாம் இதை சிம்பிளிஃபை பண்ணணும். ஸோ சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், 28 into 1300 minus x divided by 100 plus 22x divided by 100 is equal to 3508. So இப்போ 389,200 minus 20x plus 22x காமனாக இதுக்கு 100 எடுத்துக்கலாமா, 3508. ஸோ இப்போ இந்த 100 நம்ம இந்த பக்கம் கொண்டு போயிடலாம். ஸோ இங்கே நமக்கு என்ன கிடைக்கும், 389,200 மைனஸ் 6x is equal to 350800. ஸோ 6xை வச்சுட்டு மீதி அந்த பக்கம் கொண்டு போங்க. சாரி, ஸோ நமக்கு 6x இந்த பக்கம் கொண்டு போயிட்டு நமக்கு இதை இப்படி கொண்டு வந்துடுங்க. 389,200 மைனஸ் 350800 இஸ் ஈக்குவல் டு 6x அப்படின்ட்டு. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 38,400 இஸ் ஈக்குவல் டு 6xன்னு கிடைக்கும். ஸோ எக்ஸை வச்சுட்டு 38,400 டிவைட் பை 6 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக 6,400 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரியா? ஸோ அப்போ அவர் வந்து பார்த்திங்கன்னா பியில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் எவ்வளோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 6,400. ஆப்ஷன் ஏ அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆன்சர். ஏன்னா எக்ஸு தான் வந்து பார்த்திங்கன்னா அவர் பியில் இன்வெஸ்ட் பண்ணுற அமௌண்ட் அப்படிங்கிறப்போ நமக்கு 6,400 தான் ஆன்சராக வரும். ஆப்ஷன் ஏ இஸ் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பாருங்கள். கொஷின் நம்பர் 126 என்ன சொல்கிறாங்க, செல்வன் அப்படிங்கிற ஒரு பர்சன் 3 months ஒன்ஸ்க்கு வந்து பார்த்திங்கன்னா 5,000 வந்துட்டு சேவ் பண்ணுறாரு. ஸோ அப்படிங்கிறப்போ அவர் 1,50,000 சேவ் பண்ணுறதுக்கு எத்தனை வருஷம் ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்புறம் என்ன பண்ணுறாரு, அவர் 3 months ஒன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 5,000 வந்து சேவ் பண்ணுறாரு. அப்போ வருஷத்துக்கு எவ்வளோ சேவ் பண்ணுவார்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு நமக்கு 12 மாதம். ஸோ 12 மாதத்தை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 3 டிவைட் பண்ணும்போது எவ்வளோ கிடைக்கும், 4 times. ஸோ அப்போ 4 times அப்படிங்கிறப்போ 3 மாதத்துக்கு 5,000 சேமிக்கிறாரு அப்படின்னா அப்போ அது 4 times சேமிக்கும் போது எவ்வளோ ஆகுது, வருஷத்துக்கே கிடச்சிருமா? அப்போ வருஷத்துக்கு அவர் 20,000 சேமிக்கிறாரு. வருஷத்துக்கு 20,000 சேமிக்கிறாரு அப்படின்னா நமக்கு 1,50,000 லட்சம் அப்படிங்கிறத சேமிக்க என்ன ஆகும், அந்த 20,000 டிவைட் பண்ணும்பொழுது நமக்கு 7.5 years அப்படிங்கிறது கிடைக்கும். அதாவது ஆல்மோஸ்ட் 7.5 வருஷம் ஆகும் நமக்கு. ஓகேவா? ஸோ 7.5 yearsன்னு சொல்லலாம், ஆர் 7.5 years அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ அப்போ உங்களுக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 130 என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு பர்சன் வந்து பார்த்திங்கன்னா சர்டைன் அமௌண்ட்டை வந்து பார்த்திங்கன்னா நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பேஸில் வந்து பார்த்திங்கன்னா டெபாசிட் பண்ணுறாரு பேங்க்கில். ஸோ 15 வருஷத்துக்கு அப்புறம் அவர் போட்ட பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 7 times இன்க்ரீஸ் ஆகுது. அப்படிங்கிறப்போ வந்து பார்த்திங்கன்னா அது அதே ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் எத்தனை இயர்ஸ் கழித்து 10 times வந்து இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறாங்க. ஓகேவா? ஸோ அப்போ நமக்கு பாருங்கள், இங்கே வெறும் கிவன் டேட்டா என் மட்டும்தான் இருக்குது நமக்கு. ஸோ எவ்வளோ அமௌண்ட் பிரின்சிபல் போட்டாங்கன்னு நமக்கு தெரியல, அதை வந்து பார்த்தீங்கன்னா என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டு போட்டாங்கன்னு தெரியல. ஸோ இந்த மாதிரி என்ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அது மட்டும் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அதாவது டைம் ஆர் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கொடுத்துருக்காங்க
ஆனால் நமக்கு வந்துட்டு அகெயின் ஒரு 2 டேட்டாஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு இன்வேலிடாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி இருந்தால் ஸோ இந்த ஃபார்முலா மட்டும் யூஸ் பண்ணிக்கோங்க. NR = 100 அப்படிங்கிறத யூஸ் பண்ணிக்கோங்க. சரிங்களா? ஸோ இப்போ NR = 100 அப்படின்னு பார்க்குறப்போ நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு அமௌண்ட் ஆனது ஒரு பர்டிகுலர் பீரியட், ஸோ அந்த பர்டிகுலர் பீரியடுங்கிறது எவ்வளோ, 15. ஸோ 15 வருஷத்தில் நமக்கு எவ்வளோ ஆகுது, 7 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ சப்போஸ் கொஷினில் பாருங்கள் 2 டைம்ஸ் அப்படின்னு கொடுத்துருந்தானா 100ன்னு போடுங்க, 3 டைம்ஸ் கொடுத்துருந்தானா 200ன்னு போடுங்க. இப்போ நமக்கு என்ன கொடுத்துருக்கான், 7 டைம்ஸும் கொடுத்துருக்கான். அப்போது ஒன்று கம்மி பண்ணி 600 அப்படின்னு போடுங்க. சரிங்களா? ஸோ இது ஒரு ஷார்ட்கட் மாதிரி நமக்கு, ஓகேவா? n மட்டும் கொடுத்துட்டு இவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது, இல்லை r மட்டும் கொடுத்துட்டு இவ்வளோ டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுதுன்னு கேட்டான் அப்படின்னா, மடங்கு அப்படின்னு கேட்டாலே சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு இந்த மெத்தடை ஃபாலோ பண்ணிக்கோங்க. NR = 100. ஸோ அது எத்தனை மடங்குன்னு கொடுத்துருக்கானோ அதுக்கேற்ற மாதிரி ஈக்குவலுக்கு இந்தாண்ட வேல்யூ சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மட்டும் கிடச்சிரும். 600 / 15 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 40%ங்கிறது கிடைக்கும். ஓகேவா? இப்போ அடுத்தவன் என்ன சொல்லியிருக்கான், அந்த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் மாறாமல் அந்த அமௌண்ட் 10 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகணும். அப்படின்னா நமக்கு எத்தனை வருஷத்தில் இன்க்ரீஸ் ஆகும்னு கேட்குறான். அப்போது n இப்போ நமக்கு தெரியாது, 40% நமக்குங்கிறது தெரிஞ்சிருச்சு, 10 மடங்குன்னு கேட்குறான். அப்போ என்ன பண்ணணும், இங்கே 900ன்னு போடணும். அப்போது n = 900 / 40 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு என்னோட வேல்யூ என்னன்னு கிடைக்கும், 22.5 years அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 137. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, நமக்கு பிரின்சிபல் 6000, நமக்கு இயர் வந்து 5 years, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 4%. ஸோ இந்த அமௌண்ட்டு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது 8000 3% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டுக்கு கிடைக்கக்கூடிய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டுக்கு ஈக்குவல் அப்படின்னா அந்த செகண்ட் அமௌண்ட் வந்து கிடைக்கிறதுக்கான டோட்டல் இயர்ஸ் எவ்வளோ அப்படின்னு நமக்கு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டேட்டாவை எடுத்துப்போம். சரிங்களா? ஸோ என்ன சொல்லியிருக்கான், பிரின்சிபல் 6000, n இயர்ஸ், அதாவது 5 years, 4% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் = 100 × SI. இதுதான் ஃபார்முலாவா? ஸோ நமக்கு இப்போ என்ன கேட்குறாங்க, இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு அமௌண்ட் என்ன கிடைக்கும், SI = 1200 அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 1200 அப்படிங்கிறது எதுக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்கான். ஸோ பிரின்சிபல் அமௌண்ட் ஆஃப் 8000 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 3. ஸோ n நமக்கு எவ்வளோன்னு தெரியாது, = 100. இதுக்கு ஈக்குவல்னு சொல்லியிருக்கானா. அப்போது இந்த அமௌண்ட்டுக்கு 1200 கிடைக்கணும் அப்படின்னா எவ்வளோ வருஷம் ஆகும்னு கேட்குறான், நம்பர் ஆஃப் இயர்ஸ். அப்படிங்கிறப்போ 1200 × 100 / 8000 × 3. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும், n = 5 years அப்படிங்கிறது கிடைக்கும். சரியா? ஆப்ஷன் ஏ ஆன்சர் உங்களுக்கு. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 144. ஸோ இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, அனிதாங்கிற ஒரு பொண்ணு 9000 வந்து பார்த்திங்கன்னா வந்துட்டு ஒருத்தர்கிட்ட கடனாக வாங்குறாங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 15%. ஸோ 3 இயர்ஸ்க்கு அப்புறம் அந்த பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா 12500 ப்ளஸ் அவங்களோட வாட்ச் ஒன்று கொடுக்குறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த வாட்சோட ரேட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் ஃபைன் பண்ணிடுவோம். PNR / 100ன்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு பிரின்சிபல் எவ்வளோ, 9000 × 15%, 3 இயர்ஸ்க்கு எவ்வளோ வரும் அப்படின்னு கண்டுபிடிச்சிங்கன்னா, ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது உங்களுக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும், SI = 4050 அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இப்போது நம்ம என்ன பண்ணுவோம், வாங்கின பிரின்சிபல் அமௌண்ட்டோட ப்ளஸ் சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டு சேர்த்துனா தான் நமக்கு டோட்டல் அமௌண்ட் அப்படிங்கிறது. அப்போ நமக்கு கால்குலேட் பண்ணுங்கள், 9000 + 4050 அப்படின்னா உங்களுக்கு டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ பே பண்ணியிருந்துருக்கணும், அந்த பொண்ணு 13,050 rupees வந்து பார்த்திங்கன்னா பே பண்ணியிருந்துருக்கணும். ஓகேவா? பட் அந்த பொண்ணு என்ன பண்ணுது, 12,500 ப்ளஸ் வாட்ச், இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அந்த 13,050 rupeesக்கு வந்து ஈக்குவல்னு அர்த்தம். சரிங்களா? அப்போது வாட்சோட ரேட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 13,000லேருந்து நமக்கு இந்த 12,500 மைனஸ் பண்ணால் கிடச்சிரும். ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து என்னவா கிடைக்கும், 550 அப்படிங்கிறது. ஸோ இதுதான் அந்த வாட்சோட ப்ரைஸ். உங்களுக்கு ஆப்ஷன் பி அப்படிங்கிறது ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 145. என்ன சொல்லியிருக்காங்க, ஒரு சர்டன் பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 6 இயர்ஸில்
8,880 ருபீஸாகவும் 4 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 7,920 ருபீஸாகவும் மாறுது. அப்போது பிரின்சிபல் என்ன, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ இப்போ என்ன சொல்கிறாங்க, ஒரு சர்டன் அமௌண்ட் என்ன ஆகுது, 8,850ங்கிறது 6 இயர்ஸில் ஆகுது. ஓகேவா? இதே அமௌண்ட் 4 இயர்ஸில் எவ்வளோவா ஆகுது, 7,920 அப்படிங்கிறது ஆகுது. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ இதை மைனஸ் பண்ணுங்கள். அப்போது 960. ஓகேவா? அப்போ 2 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா அந்த அமௌண்ட் 960 இருக்கும். 4 இயர்ஸில் 700,920 ஆகுது. 6 இயர்ஸில் 8880 மாறுது. ஓகேவா? ஸோ அப்போது 2 இயர்ஸ்க்கு நமக்கு வந்து இந்த அமௌண்ட் 960 மாறுது அப்படின்னா 1 இயருக்கு என்னவாக இருக்கும், 960 டிவைடட் பை 2 அப்படின்னு போடும்பொழுது உங்களுக்கு ஆன்சர் என்ன, 480. ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா அதோடைய சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது. ஓகேவா? ஸோ இப்போ என்ன ஆகுது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 1 இயருக்கு 480 அப்படின்னு கிடைக்குதா. அப்போது 1 இயருக்கு 480 அப்படின்னு கிடைக்கிறப்போ நமக்கு வந்து பார்த்திங்கன்னா 4 இயர்ஸ்க்கு எவ்வளோவா கிடைக்கும் அப்படின்னு பார்க்கணும். 4 இயர்ஸ்க்கு எவ்வளோ கிடைக்கும், நமக்கு 1,920 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? அப்போ 4 இயர்ஸோட டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, நமக்கு 7,920. இதில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா இந்த சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்டை மட்டும் மைனஸ் பண்ணிட்டோம்னா ஆக்சுவல் அமௌண்ட் தெரியுமா பிரின்சிபல். அப்போ பிரின்சிபல் எவ்வளோ, 6,000. ஸோ இப்போ பிரின்சிபல் வந்து பார்த்திங்கன்னா 6,000 அப்படிங்கிறத கண்டுபிடிச்சாச்சு. ஓகேவா? இப்போ நம்ம ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கண்டுபிடிக்கணும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எப்படி கண்டுபிடிப்போம், நமக்கு வந்து சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 920 தெரிஞ்சிருச்சு. சரிங்களா? ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு இதில் 6,000 இன்ட்டு 4x டிவைடட் பை 100ன்னு போடலாமா. ஓகேவா? ஸோ நீங்கள் செகண்ட் டேர்முக்கான கண்டிஷன் எடுத்து போடுங்க. சரிங்களா? செகண்ட் டேர்முக்கு பிரின்சிபல் நமக்கு எவ்வளோ கிடச்சிது, பிரின்சிபல் 6,000 கிடச்சிது, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 1,920 கிடச்சிது. ஸோ 4 இயர்ஸ் நமக்கு எக்ஸோட வேல்யூ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு தெரியாது. ஸோ இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ அப்போ எக்ஸ் இப்படி வச்சுக்கிட்டு 1,920 டிவைடட் பை 100 இன்ட்டு 6,000 இன்ட்டு 4. அப்போ எக்ஸோட வேல்யூ நமக்கு என்ன கிடைக்கிறது, சிம்பிளிஃபை பண்ணிங்க அப்படின்னா 8% நமக்கு கிடைக்கும். ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா 8%. அப்போ நமக்கு என்ன கேட்டாங்க கிவன் டேட்டாவில், பிரின்சிபலும் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டும் கேட்குறான். ஸோ அப்போ நமக்கு 6,000, 8%. ஆப்ஷன் டி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சராக வரும். ஓகே. ஸோ கொஷின் நம்பர் 150. ஸோ ரியா அப்படிங்கிற பொண்ணு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பஸ்ஸு வாங்குறதுக்காக 15,000 கடனாக வாங்குது. ஸோ அதில் வந்து பார்த்திங்கன்னா 10% ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் போடுறாங்க. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா அது வந்து 9,000 பே பண்ணுறாங்க. அப்படிங்கிறப்போ அந்த பொண்ணு எத்தனை வருஷத்தில் அதை பே பண்ணும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ரொம்ப சிம்பிள் தான். எஸ்ஐ இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 9,000 பே பண்ணியிருக்கு. ஸோ டோட்டல் அமௌண்ட் வந்து பார்த்திங்கன்னா பிரின்சிபல் வந்து 15,000. ஓகேங்களா? ஸோ நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் 10%, என் நமக்கு தெரியாது, இஸ் ஈக்குவல் டு 100. ஸோ அப்போ எண்ணை வச்சுக்கிட்டு 9,000 இன்ட்டு 100 டிவைடட் பை 15,000 இன்ட்டு 10. ஸோ அப்போது இது சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃபைனலாக ஆன்சர் என்ன கிடைக்கும், 6 இயர்ஸ் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ அப்போது உங்களுக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 151. என்ன சொல்கிறாங்க, 60 வருஷத்தில் 1 ரூபி அப்படிங்கிறது 9 ரூபியாக சேஞ்ச் ஆகுது அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ரொம்ப சிம்பிள் தான். ஸோ அப்போது 60 வருஷத்தில் 1 ரூபிங்கிறது 9 ரூபியாக மாறுது. ஸோ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் பண்ணி பார்த்தோன்னா டோட்டல் அமௌண்ட்லேருந்து பிரின்சிபலாக மைனஸ் பண்ணணும். அப்போது டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ, 9 ருபீஸு, அதில் பிரின்சிபல் எவ்வளோ, 1 ரூபி மைனஸ் பண்ணினா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும், 8 ருபீஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 60 இயர்ஸ். ஓகேவா? ஸோ ஃபார்முலா அப்ளை பண்ணலாமா. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஈக்குவல் டு பிஎன்ஆர் டிவைடட் பை 100. ஸோ நமக்கு 8 இஸ் ஈக்குவல் டு 1 இன்ட்டு 60 இன்ட்டு நமக்கு என்ன ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்னு தெரியாது. சரிங்களா? அவன் வட்டி வீதம் தானே கேட்குறான். ஓகே. ஸோ நமக்கு தெரியாது. ஸோ டிவைடட் பை 100 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆர் இஸ் ஈக்குவல் டு 8 இன்ட்டு 100 டிவைடட் பை 60. ஃபைவ் வேலை போடலாம், 3 வேலை போடலாம். ஓகேவா? ஸோ இப்போ நமக்கு என்ன ஆகுது, இதை சிம்பிளிஃபை பண்ணும் 40/3 அப்படிங்கிறத. ஸோ 40/3 நமக்கு கிடைக்கும். இதை நீங்கள் சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா
உங்களுக்கு மிக்ஸ்டு ரேஷியோவாக கிடைக்கும். ஸோ 13 1/3% அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த 13 1/3 அப்படிங்கிறத நம்ம எப்படி கொண்டு வருவோம் ஆக்சுவலாக? ஸோ இப்போது 43ன்னு போட்டிங்க அப்படின்னா நம்ம என்ன பண்ணலாம், பேலன்ஸ் 1 இருக்கும், 0 போட்டுக்கலாம். தென் 3 3s are 9, பேலன்ஸ் 1 இருக்கும். ஸோ நம்ம என்ன பண்ணலாம், இதை பாயிண்ட் வச்சு 0 போட்டு அகைன் 13.333ன்னு போகும். ஸோ இது மிக்சர் ரேஷியோ போகிறப்போ நமக்கு என்ன ஆகுது, ஸோ நமக்கு மேலே இருக்கக்கூடியதை சென்டரில் எழுதிப்போம், கீழே இருக்க பேலன்ஸ் இருக்கக்கூடியதை நியூமரேட்டர்லேயும், இங்கே டிவைட் பண்ணக்கூடிய வேல்யூவை டினாமினேட்டர்லேயும் எழுதிப்போம். அப்போது 13 1/3% அப்படின்னு நமக்கு ஆன்சராக இருக்கும். சப்போஸ் ஆப்ஷனில் 13.33%ன்னு கொடுத்துருக்கோம் அப்படின்னா ஸோ நம்ம அப்படியுமே இதை நோட் பண்ணிக்கலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் பார்த்திங்கன்னா பி அப்படிங்கிறது ஆன்சராக வரும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 158. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ 3000 ருபீஸ்க்கு 6.5 ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் 6.5% ஆஃப் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டில் நமக்கு 2005 பிப்ரவரி 5ஆம் தேதியிலேருந்து ஏப்ரல் 18ஆம் தேதி வரை ஸோ இந்த 2 டேட்டையுமே கால்குலேட் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ இதுக்கான வட்டி எவ்வளோ, சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பாருங்கள், கிவன் டேட்டாவில் பிரின்சிபல் எவ்வளோ 3000, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கொடுத்துருக்கான் 6.5%ன்னு கொடுத்துருக்கான். இது நம்ம மிக்சடு ரேஷியோவில் இருக்கிறத நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஹோல் ரேஷியோவை எழுதி, சரி மிக்சடு பர்சன்டேஜாக இருக்கிறத ஹோலாக எழுதிப்போமா. ஸோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா 6 × 2 நமக்கு என்ன ஆகும் 12, 12 + 1 13, அப்போது 13/2% அப்படின்னு எழுதிக்கலாம் நமக்கு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஓகேவா? இப்போ n பாருங்கள், நமக்கு ஃபஸ்ட்டு 2005 இயர்ஸை பாருங்கள். ஸோ ஏன் பார்க்குறோம்னா நமக்கு பிப்ரவரி எந்த டேட்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது, ஸோ பிப்ரவரி 5லேருந்து நமக்கு ஸ்டார்ட் ஆகுது. சரிங்களா? அப்போ பிப்ரவரினாலே நமக்கு என்ன கன்சிடர் பண்ணணும், 28 டேஸா இல்லை 29 டேஸான்னு கன்சிடர் பண்ணணும். அப்போது கொடுத்துருக்கக்கூடிய இயர் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா லீப் இயராக நான் லீப் இயரான்னு பார்க்கணும். ஸோ 2005 அப்படிங்கிறது என்னது, ஆக்சுவலாக நான் லீப் இயர். ஸோ நான் லீப் இயர் அப்படிங்கிறப்ப நமக்கு பிப்ரவரிக்கு எத்தனை நாள் வரும், 28 நாள் வரும். சரிங்களா? ஆல்ரெடி பிப்ரவரி 5ஆம் தேதின்னு கொடுத்துருக்கான். ஸோ அதுலேருந்து 28ஆம் தேதினா பேலன்ஸ் எவ்வளோ நாள் இருக்குது, நமக்கு 23 நாள் இருக்குது. அப்போது இந்த டேட்டையும் ஆக்சுவலாக சேர்த்துக்க சொல்லியிருக்காங்க. அப்போது பிப்ரவரியில் ஒரு 24 டேஸ் நமக்கு இருக்குது. ஓகேயா? ஸோ மார்ச்சுக்கு நமக்கு ஆக்சுவலாகவே வந்து பார்த்திங்கன்னா 31 டேஸ். ஸோ ஏப்ரலில் வந்து பார்த்திங்கன்னா எத்தனை நாள் கொடுத்துருக்காங்க, 18 டேஸ் கொடுத்துருக்காங்க ஏப்ரலில். ஓகேவா? ஸோ இப்போ இந்த டோட்டல் டேஸையும் கால்குலேட் பண்ணுங்கள். கால்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 73 டேஸ்னு வரும். ஓகேங்களா? ஸோ நமக்கு என் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா 73 டேஸில் கொடுத்துருக்கான். அப்போ 73 டேஸில் கொடுத்துருக்கான்னா 73 / 365 நம்ம டிவைட் பண்ணிக்கணும். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 1/5 இயர் அப்படின்னு நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃபார்முலா அப்ளை பண்ணுவோம். நம்ம சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கேட்குறோம். ஓகேவா? இப்போ PNR / 100 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு 3000 × 13/2 × 1/5 / 100 அப்படின்னு கிடைக்கும். சரிங்களா? இப்போ இது 15, இது 3. ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் அப்படிங்கிறது உங்களுக்கு எவ்வளோ கிடைக்கும், 39 ருபீஸாக நமக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆப்ஷன் சி அப்படிங்கிறது ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 159. ஸோ என்ன சொல்லியிருக்காங்க, ஸோ பிரின்சிபல் 2668. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா 5 இயர்ஸில் நமக்கு வந்து என்ன ஆகுது 4669 சேஞ்ச் ஆகுது. அப்படிங்கிறப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ அப்படின்னு சொல்லி நமக்கு கேட்குறாங்க. ஓகேயா? ஸோ அப்படிங்கிறப்போ நமக்கு என்ன பண்ணலாம், டோட்டல் அமௌண்ட் கொடுத்துட்டாங்க 4669, பிரின்சிபல் கொடுத்துட்டாங்க 2668. ஸோ இது ரெண்டையும் நமக்கு A - P பண்ணணும்னா நமக்கு என்ன கிடைக்கும், சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடைக்கும். ஓகேவா? அப்போது 4669 - 2668. ஸோ இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்னவா கிடைக்கும், 2001 அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும். ஓகேவா? ஸோ இப்போ நீங்கள் ஃபார்முலா அப்ளை பண்ணுங்கள். ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் கேட்குறாங்க. அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட்னா 2001, பிரின்சிபல் 2668 இன்ட்டு நமக்கு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன 5 இயர்ஸ் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது, டிவைடட் பை 100. ஓகேவா? இப்போ 6 வச்சுக்கிட்டு 2001 ×
100 divided by 2668 into 5. ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணுங்கள். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 20 1 3 3 4 5 6 6 7. ஸோ 6 6 7னா இது 3 டைம்ஸ். ஓகேவா? ஸோ அப்போ R is equal to 3 into 5 15% அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்கும். சரிங்களா? ஸோ 15% அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஆப்ஷன் டியாக இருக்குது. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 167. ஸோ இதில் நமக்கு என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ பிரின்சிபல் 800 அது 3 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 920 சேஞ்ச் ஆகுது. அகைன் என்ன பண்ணுறாங்கன்னா அதோடைய ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட்டை 3% இன்க்ரீஸ் பண்ணணும் அப்படின்னா அந்த 800 என்னவாக மாறும், டோட்டல் அமௌண்ட் எவ்வளோ ஆகும்னு கேட்குறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முதல்ல பார்த்துருவோம். ஸோ பிரின்சிபல் நமக்கு 800, ஸோ டோட்டல் அமௌண்ட் 920. அப்போது பிரின்சிபல்லேருந்து 920 சரி டோட்டல் அமௌண்ட்லேருந்து நமக்கு இந்த பிரின்சிபலை மைனஸ் பண்ணால் நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் கிடச்சிருமா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் என்ன? 120. சரிங்களா? அப்போ இதுக்கு முதல்ல ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்ன நம்ம பார்ப்போம். அப்போ தான் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் ரைஸ் ஆகும்போது நம்ம ஆட் பண்ண முடியும். ஸோ அப்போது சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் 120 800 இன்ட்டு 3 இயர்ஸ் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு தெரியாது 100. அப்போது ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் வச்சுட்டு 120 இன்ட்டு 100 டிவைடட் பை 800 இன்ட்டு 3. அப்போது ஆரோட வேல்யூ உங்களுக்கு இதை சிம்பிளிஃபை பண்ணும்போது என்னவா கிடைக்கும்? 5% அப்படிங்கிறது கிடைக்கும். சரிங்களா? இப்போ ஆரோட வேல்யூ 5% கிடைச்சாச்சு. இப்போ என்ன சொல்கிறாங்க, அதை 3% வந்து இன்க்ரீஸ் பண்ணுறோன்னு சொல்கிறாங்க. அப்போ 5 + 3 = 8%. இப்போ இந்த 8% கிடைக்கக்கூடிய டோட்டல் அமௌண்ட் என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு முதல்ல நமக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தெரியணும். அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = 800 இன்ட்டு சேம் இயர், அதே தான் 3 வருஷத்துக்கு 8%க்கு எவ்வளோ அப்படின்னு கேட்குறப்போ 8%க்கு நமக்கு எவ்வளோ கிடைக்கிது ஃபைனலாக? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா 192 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இந்த 192 ப்ளஸ் இந்த 800 ஆட் பண்ணோன்னா தான் நமக்கு என்ன ஆகுது? டோட்டல் அமௌண்ட் 992 அப்படின்னு கிடைக்கிது. சரிங்களா? ஸோ உங்களுக்கு ஆன்சர் வந்து பார்த்திங்கன்னா பி 992. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 168. என்ன சொல்லியிருக்காங்க? ஒரு சர்டன் பிரின்சிபல் 15 இயர்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 3 டைம்ஸாக இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் என்னன்னு கேட்குறான். சரி ஏற்கனவே நம்ம சொல்லிட்டோம் NR = 100ன்னு போட்டுக்கோங்க. இப்போ நமக்கு என்ன கேட்டிருக்கான்? 15 இயர்ஸில் ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் நமக்கு என்னென்னு தெரியாது. எத்தனை டைம்? 3 டைம்ஸ் இன்க்ரீஸ் ஆகுது. அப்போ நம்ம இங்கே என்ன போட்டுக்கலாம்? 200 அப்படின்னு போட்டுக்கலாம். அப்போ R = 200 டிவைடட் பை 15 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு ஆரோட வேல்யூ என்ன வரும்? 13.33% அப்படிங்கிறது வரும். ஓகேவா? ஸோ ஆன்சர் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பி 13.3. நெக்ஸ்ட் லாஸ்ட் கொஷின் 169. ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, லோகேஷ் அப்படிங்கிறவர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 10,000 ரூபாய் அமௌண்ட் வாங்கியிருக்காரு. ஸோ வங்கியிலிருந்து ஸோ அவர் என்ன பண்ணுறாரு? ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அதுக்கு 10% அப்படிங்கிறது கொடுக்குறாரு. ஓகேவா? ஸோ நம்பர் ஆஃப் இயர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ்ன்னு சொல்லியிருக்காங்க. சரிங்களா? ஸோ இப்போ இந்த 2 இயர்ஸ் 3 மந்த்ஸுங்கிறப்போ அதை டோட்டலாக மந்த்துக்கு சேஞ்ச் பண்ணுங்கள். 2 இயர்ஸ்க்கு 24 மந்த்ஸு ப்ளஸ் 3 மந்த்ஸு, இப்போ டோட்டலாக 27 மந்த்ஸு. ஸோ 27 மந்த்ஸ் நமக்கு எண்ணில் வந்து மந்த்து கொடுக்குறாங்க அப்படின்னா நமக்கு என்ன பண்ணுங்கள்? 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ அது இயருக்கு கன்வெர்ட் பண்ணும்போது. ஓகேங்களா? ஸோ சப்போஸ் டேஸ் கொடுத்தா அதை இயருக்கு கன்வெர்ட் பண்ணுறதுக்கு 365ஆல் டிவைட் பண்ணுங்கள். இதே வந்து நமக்கு மந்த்து கொடுத்துருக்காங்க அப்படின்னா 12ஆல் டிவைட் பண்ணுங்கள். ஸோ இதை சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா 9 3s are 27, 4 3s are 12. அப்போ 9/4 அப்படின்னு போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இப்போ டேரெக்டாக ஃபார்முலாவை நீங்கள் அப்ளை பண்ணுங்கள். ஓகேவா? சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் தான் நம்ம கேட்குறாங்க. அப்போ சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் = PNR டிவைடட் பை 100. ஸோ நமக்கு என்ன ஆகுது? 10,000 இன்ட்டு நம்பர் ஆஃப் இயர்ஸ் என்ன நமக்கு? 9/4 இன்ட்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் உங்களுக்கு என்ன? 10% டிவைடட் பை 100. ஓகேவா? ஸோ இப்போ 25 இன்ட்டு 9 இன்ட்டு 10 அப்படின்னு போட்டிங்கன்னா உங்களுக்கு சிம்பிள் இன்ட்ரெஸ்ட் எவ்வளோ கிடைக்கும்? 2250 அப்படிங்கிறது கிடைக்கும். ஸோ உங்கள் ஆன்சர் வந்து 2250. ஸோ ஆப்ஷன் சி அப்படிங்கிறது உங்களுக்கு ஆன்சர். ஓகேயா?
ஓகே. ஸோ டெஸ்ட்டு 5க்கான ஆடிட்டிவ் சம்ஸ் எல்லாம் பார்த்தாச்சு. சரிங்களா? ஸோ நெக்ஸ்ட்டு டெஸ்ட்டு நல்லபடியாக பண்ணுங்கள். ஆல் த பெஸ்ட்.